ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम् वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः। नमः श्रीयतिराजाय विवेकानन्दसूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे। ஸ்ரீமத் பகவத்கீதையில் 13வது அத்தியாயத்தில் இருக்கோம். க்ஷேத்திர க்ஷேத்ரஜ்ஞ விபாக யோகம் அப்படின்னு பேர். இதம் ஷரீரம் கௌந்தேய க்ஷேத்திரமித்யபிதீயதே அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கார். இந்த உடலை இதம் ஷரீரம், இந்த ஷரீரம்னு எது சொல்லப்படுகிறதோ அதற்கு க்ஷேத்திரம் அப்படின்னு பேர் சொல்லியிருக்கார். க்ஷேத்திரமித்யபிதீயதே அப்படின்னு. ஷரீரம் அப்படின்னு நம்ம சொன்ன உடனே ஒரு ஜீவனுக்கு 3 வித சரீரங்கள் இருக்கின்றன. என்னென்ன இருக்குது அப்படின்னாக்க இந்த ஸ்தூல உடல், சூக்ஷ்ம உடல், காரண உடல் அப்படின்னு 3 விதமான ஷரீரங்கள் இருக்கின்றன. அந்த 3 ஷரீரங்களையும் சேர்த்து குறிப்பிடுகிறது இது க்ஷேத்திரம் அப்படின்னு. க்ஷேத்திரம்னா எதற்காக அதற்கு க்ஷேத்திரம்னு பெயர் அப்படிங்கிறதும் அதில் சொல்லிட்டு இருந்தது. 4 காரணங்களுக்காக இதற்கு க்ஷேத்திரம் அப்படின்னு பெயர். க்ஷதத்ராணாத், க்ஷயாத், க்ஷரணாத், க்ஷத்ரவத்வாஸ்மின் கர்மஃபல நிர்வத்தேகே அப்படின்னு சொல்லியிருக்கு. க்ஷதத்ராணாத் முதல்ல இது இருக்கு. முதல்ல இருக்கக்கூடியது என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னாக்க, உடம்புக்கு மேலே இந்த உரை ஒன்று இருந்து கொண்டு எல்லாவற்றையும் காப்பாற்றி கொண்டிருக்கிறது. இந்த உரை இல்லாமல் போய்விட்டது என்றால் இதற்கு உள்ளே இருக்கக்கூடிய எலும்பு, இரத்தம், மாமிசங்கள் இதெல்லாம் தனித்தனியாக போயிடும். அதையெல்லாம் பிடித்து வைத்து கொண்டு ஒரு மனிதனை அழிவிலிருந்து காப்பாற்றுகிறது. ஒரு நெல் இருக்கிறது. நெல் அதுக்கு மேலே அந்த தவிடு இருக்கு, உமி இருக்கிறது. உமியை நீக்கின பிறகுதான் நமக்கு அரிசி கிடைக்கிறது. அந்த உமியை நீக்கிவிட்டால் அரிசி அது வளருவதில்லை, வளர முடியாது. வளரக்கூடிய சக்தி அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த உமி அதை காப்பாற்றி கொண்டிருக்கிறது. அதுபோன்று இந்த உடலையும் மேலே இருக்கக்கூடிய இந்த அன்னமய கோஷம் என்று நாம் சொல்கிறோமே அது காப்பாற்றி கொண்டிருக்கிறது. அதனால் இதுக்கு க்ஷதத்ராணாத் அப்படின்னு சொல்லியிருக்கார். கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றுகிறதுங்கிறதுனால இதற்கு பெயர் க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லியிருக்கார். இன்னொரு விதமாக பார்த்தாக்க இந்த உடலே அழியக்கூடியது, மொத்தமாக கொஞ்சம் கொஞ்சமாக அழியக்கூடியது. தேய்ந்தெழியலாம், உடனேயாவும் போகலாம். அதனால க்ஷயாத் க்ஷரணாத் அப்படின்னு 2 இது சொன்னார். க்ஷயாத் அப்படின்னாக்க எப்போது வேண்டுமானாலும் அழிந்து போகலாம். க்ஷரணாத் அப்படின்னாக்க மெதுவாகவும் அழிந்து போகலாம், தேய்ந்து தேய்ந்து அழிந்து போகிறது. அதனால இதற்கு க்ஷேத்திரம்னு பெயர். இன்னொரு விதத்தில் எதற்கு க்ஷேத்திரம்னு வைத்தார் அப்படின்னாக்க, இந்த உடலில் இருந்து கொண்டு ஒரு ஜீவன் தனது கர்ம வினைகளை அனுபவித்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ ஜென்மங்களில் செய்த இந்த கர்ம வினைகள் எல்லாம்
இந்த ஜென்மத்தில் பலன் கொடுக்க ஆரம்பித்திருக்கின்றன. கர்மபல நிர்வத்தேகே அப்படின்னு போட்டிருக்கார். இந்த உடலில் இருந்து கொண்டு அந்த ஜீவன் இந்த பலன்களை, நல்ல பலனாக இருந்தால், புண்ணியமாக இருந்தால் இன்பத்தை அனுபவிக்கிறான். பாப கர்மங்கள் ஏதாவது செய்திருந்தானே ஆனால் அதற்கு உண்டான தண்டனையை அனுபவிக்கிறான். இப்படி இன்பமும் துன்பமும் மாறி மாறி ஒரு மனிதனுக்கு வந்து கொண்டே இருக்கின்றன. அந்த இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது இந்த உடல். அதனால அதற்கு பேர் க்ஷேத்திரம் அப்படின்னு பேர். அதனால தான் க்ஷத்ரவத்து வா அஸ்மின் கர்மபல நிர்வத்தேகே அப்படின்னு சொல்லிட்டு க்ஷேத்திரவத் வா அப்படின்னு அர்த்தம். க்ஷேத்திரமாக, க்ஷேத்திரத்தை இப்போ க்ஷேத்திரம் அப்படின்னாக்க ஒரு இடம். க்ஷேத்திர யாத்திரைலாம் சொல்கிறோம் இல்லையா, தீர்த்த யாத்திரைலாம் சொல்கிறோம் இல்லையா. க்ஷேத்திரம் அப்படின்னாக்க ஒரு நிலம் அப்படின்னு அர்த்தம். நிலத்தில், ஒரு நிலத்தில் தான் வந்து பயிர் வளர்கிறது. பயிரிலிருந்து வரக்கூடிய விளைச்சலை அந்த விவசாயி அனுபவிக்கிறான். அதுபோல நாமும் நம்மளுடைய கர்ம வினைகள் என்ற எதையெல்லாம் விதைத்தோமோ அதெல்லாம் வினைகள். அதனுடைய பலனை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த உடலிலே இருந்து கொண்டு. அதனால இதற்கு பேர் க்ஷேத்திரம் அப்படின்னு பேர். இதம் ஷரீரம் கௌந்தேய க்ஷேத்திரமித்யபிதீயதே அப்படின்னு சொல்லி முடிச்சார். இந்த ஷரீரத்தை உள்ளே இருந்து ஒருவன் பார்த்து கொண்டே இருக்கிறான். நமக்கெல்லாம் உள்ளே ஒருவன் இருக்கிறான், உள்ளே இருந்து கொண்டு பார்த்து கொண்டே இருக்கிறான். அதுக்கு பேர் ஆத்மானு பெயர், பிரத்யேகாத்மானு பெயர். இந்த உடல் நம்ம எல்லாருக்கும் பஞ்சபூதங்களால் ஆனதுன்னு எல்லாருக்கும் தெரியும். பிரத்யக்ஷமாக எல்லாருக்கும் தெரிகிறது இந்த உடல் பஞ்சபூதங்களால் ஆனது அப்படின்னு. பஞ்சபூதங்களால் ஆன பொருளுக்கு உணரும் தன்மை இருக்க முடியாது. இப்போ இந்த டேபிள் இருக்கிறது, இந்த புத்தகம் இருக்கிறது, இங்கே இருக்கக்கூடிய நாற்காலிகள்லாம் இருக்கின்றன. இவை எல்லாம் இந்த 5 பூதங்களிலிருந்து உருவாக்கப்பட்டவை, பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்டவை. அந்த பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்ட இந்த பொருட்களுக்கு உணரும் தன்மை கிடையாது. நாம் இங்கிருந்து பேசுகிறோம், இது என்ன பேசுகிறோம் என்பது அதுக்கு கேட்காது. நாம் இதை பார்க்கிறோம், அது நம்மளை பார்க்க வேண்டியதில்லை, பார்க்காது. அப்போது அதற்கு இருக்கக்கூடிய இந்த 5 புலன்களும் அதுக்கு கிடையாது. அதனால் உணரவும் முடியாது. நமது உடலும் அப்படித்தானே, பஞ்சபூதங்களால் ஆனது தானே. நம்ம உடலும் அப்படித்தான் ஆகியிருக்கிறது. அப்போ அந்த இந்த மேஜைக்கும் புத்தகத்திற்கும் நமது உடலுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா நம்மளால் உணர முடிகிறது. அப்போ உணர முடிவதற்கு நம்மிடம் ஏதோ ஒன்று அதிகமாக இருக்கிறது. அது என்ன அதிகம் அப்படின்னா அந்த உள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆத்மா. அது இருந்து கொண்டு இந்த உடலை மட்டுமல்ல வெளிப்பொருட்களையும் அனுபவிக்கிறது, எல்லாவற்றையும் பார்க்கிறது. அப்போ உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆத்மா எது இருக்கிறதோ, எது எல்லாவற்றையும் அறிந்து கொண்டிருக்கிறதோ அதற்கு பேர் க்ஷேத்ரஜ்ஞா அப்படின்னு பேர். க்ஷேத்திரத்தை அறிந்தவன் அப்படின்னு அர்த்தம். இப்போ காது என்று ஒன்று இருக்கிறது. காது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வழியாக, ஒரு கருவி வழியாக நாம் கேட்கிறோம். கண் என்பது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த கண் வழியாக நாம் பார்க்கிறோம். எப்படி ஒரு பேனா என்பது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அதை வைத்து கொண்டு எழுதுகிறோமோ அதுபோன்று கண், காது முதலியவை எல்லாம் ஒவ்வொரு கருவிகள். அந்த கருவிகளை பயன்படுத்துவது உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா. அந்த ஆத்மாவிற்கு க்ஷேத்ரஜ்ஞன் அப்படின்னு பெயர். சாதாரணமாக நம்ம சாதாரண லாங்குவேஜில் பேசும்போது ஜீவன் அப்படின்னு சொன்னாக்க இந்த சரீரத்தையும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜீவாத்மாவையும் பிரத்யேகாத்மாவையும் சேர்த்து நாம் புரிந்து கொள்கிறோம். அப்படி சேர்த்து புரிந்து கொள்வதற்கு பெயர் வாச்சியார்த்தம் அப்படின்னு பெயர். வெளியே இருக்கக்கூடிய கூடான இந்த உடற்கூடு, உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா, இது ரெண்டையும் சேர்த்து ஜீவன் அப்படின்னு நம்ம சாதாரணமாக சொல்கிறோம். வெளியே இருக்கக்கூடியது உபாதி, அந்த கூட்டிற்கு உபாதின்னு பேர். உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா, உபாதியும் ஆத்மாவும் சேர்ந்து ஜீவன் அப்படின்னு சொல்கிறோம். ரொம்ப கிட்டக்க போய் பார்க்கணும் அப்படின்னா ரெண்டையும் பிரித்து பார்க்கணும். கூட்டை தனியாக பிரிக்கணும், உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவை தனியாக பிரிக்கணும்.
எப்படி சாக்லேட் சாப்பிடும்போது மேலே இருக்கக்கூடிய பேப்பரை தூக்கி எறிந்து விட்டு உள்ளே இருக்கக்கூடிய சாக்லேட்டை மட்டும் சாப்பிட்றோமோ அப்படி. கடையில் வாங்கும்போது ரெண்டும் சேர்ந்தால் தான் சாக்லேட், தனியாக அவனே பிரித்து கொடுத்தான்னா வாங்க மாட்டோம். ஆனால் சாப்பிடும்போது அதை பிரித்து விட்டு தான் சாப்பிடணும் இல்லையா? அதுபோல் இந்த வேதாந்தத்துக்குள்ளே வரும்போது நான் யார் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்ல வரும்போது இந்த கூட்டையும் உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவையும் பிரித்து பார்க்க வேண்டும். அப்போ உண்மையான நான் அப்படின்னா என்ன அர்த்தம்னு தெரிய வரும். அந்த உண்மையான நான்கிறது தான் இந்த இடத்துல க்ஷேத்ரஜன் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏதத்யோ வேத்தி தம் பிராகு க்ஷேத்ரஜ்ஞா இதி தத்விதா. இந்த ஷரீரம்னு எது சொல்லப்பட்டதோ, க்ஷேத்திரம் என்று எது சொல்லப்பட்டதோ, அந்த க்ஷேத்திரத்தை அறிபவனாக ஒருவன் உள்ளே இருக்கிறானே அவனுக்கு க்ஷேத்ரஜன் அப்படின்னு பெயர் அப்படின்னு சொல்கிறார். ஏதத் ஷரீரம் க்ஷேத்திரம் யோ வேத்தி விஜானாத்தி ஆபாத தலமஸ்தகம் ஞானேன விஷயீகரோதி தம் வேதிதாரம் பிராகு கதயந்தி க்ஷேத்ரஜ்ஞா இதி. இந்த ஷரீரத்தை யார் உள்ளே இருந்து கொண்டு அறிந்து கொண்டிருக்கிறானோ அவனுக்கு க்ஷேத்ரஜன் என்று பெயர் அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்படியாக ஒரு மனிதனில் 2 அம்சங்கள் இருக்கின்றன. ஒன்று மேலே இருக்கக்கூடிய உபாதி அம்சம் அல்லது கூடு மாதிரி இருக்கக்கூடியது, சத்தில்லாமல் இருக்கக்கூடியது. இன்னொரு அம்சம் உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா. உள்ளே ஆத்மான்னு சொல்லியாச்சுன்னா மேலே இருக்கக்கூடியது அனாத்மான்னு சொல்லணும். அப்போ அனாத்மாவான இந்த சரீரம், ஆத்மா உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா, இந்த 2ம் சேர்ந்து ஜீவன் நம்ம இத்தனை நாள் நினச்சிட்டு இருக்கோம். வேதாந்த விசாரம் செய்து இப்போ கண்டுபிடிக்கணும் நாம் யார் அப்படின்னு. மேலே இருக்கக்கூடிய சாக்லேட் மேலே இருக்கக்கூடிய கவரை எடுப்பது போன்று இப்போது நமது இந்த உடல் என்பதை தள்ளிவிட்டு உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவை நாம் பிடிக்க வேண்டும். அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார், இப்போ க்ஷேத்ரஜ்ஞம் சாபி மாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரத. இத்தனை நேரம் ஜீவனை பற்றி சொன்னோம், ஜீவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு. பரமாத்மா எப்படிப்பட்டவர் முன்னாடியே பார்த்தோம். பரமாத்மா அவருக்கு 2 பிரகிருதிகள் இருக்கின்றன, பரா பிரகிருதி அபரா பிரகிருதி அப்படின்னு. பரா பிரகிருதி அப்படின்னா பிரம்மஸ்வரூபமாக இருக்கக்கூடியது. எப்படி ஜீவனில் இந்த 2 அம்சங்கள் இருந்ததோ, அனாத்மா மற்றும் ஆத்மா என்ற 2 அம்சங்கள் இருந்ததோ, அதே போன்று ஈஸ்வரனிலும் 2 அம்சங்கள் இருக்கின்றன. பிரம்மம் மாயை, இந்த 2ம் சேர்ந்தது ஈஸ்வரன். இந்த 2 அம்சங்களையும் கொண்டவனாக இருக்கிறான் ஈஸ்வரன். பிரம்ம அம்சத்திற்கு பராபிரகிருத்தின் பெயர், மாயை அம்சத்துக்கு அபராபிரகிருதி என்று பெயர். அந்த மாயை அம்சம்தான் கூடு போன்றது. எப்படி இந்த ஜீவனுக்கு எப்படி ஒரு கூடு இருந்ததோ அதுபோல ஈஸ்வரனுக்கு அந்த அபராபிரகிருதி என்ற மாயை ஒரு கூடு போன்றது. பிரம்மம் உள்ளே இருக்கக்கூடிய சத் அம்சம். அந்த பிரம்மமும் இந்த ஆத்மாவும் ஒன்று அப்படின்னு இந்த அடுத்த 2வது அத்தியாயம் சொல்லி கொடுக்கிறது. ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை போதிக்கக்கூடிய ஸ்லோகம் இது. வேதாந்தத்திலேயே முக்கியமான ஸ்லோகம், இந்த பகவத்கீதையிலேயே மிக முக்கியமான ஸ்லோகம் இது. க்ஷேத்ரஜ்ஞம் சாபி மாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரத. இதுதான் அந்த ஜீவனுக்கும் பிரம்மத்திற்கும் உள்ள அபேதத்தை கற்றுக் கொடுக்கிறது. எந்த விதத்திலே அபேதம் அப்படின்னாக்க, உண்மையான அந்த ஆத்மா அந்த கோணத்திலிருந்து 2ம் ஒன்று. ஜீவனில் இருக்கக்கூடிய அந்த ஆத்ம அம்சமும் ஈஸ்வரனில் இருக்கக்கூடிய இந்த பிரம்ம அம்சத்தையும் சேர்த்தால் 2லும் எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது அப்படின்னு சொல்லி கொடுக்கறது இது. க்ஷேத்ரஜ்ஞம் ச மாம் வித்தி அப்படிங்கிறார். க்ஷேத்ரஜ்ஞம் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டோம். இப்போ க்ஷேத்ரஜ்ஞம் யதோக்த லக்ஷணம் சாபி மாம் ஈஸ்வரம் வித்தி பரமேஸ்வரம் வித்தி அப்படிங்கிறார். மாம்னு கிருஷ்ணர் சொல்லும்போது தன்னை சொல்கிறார் நான் அப்படின்னு. தன்னை அந்த பரமாத்மாவுடன் சேர்த்து கொண்டு பரமாத்மாவாக எண்ணி, எது ஆத்மாவாக ஒவ்வொரு ஜீவனிலும் இருக்கிறதோ அது நான் அப்படிங்கிறார்.
இந்த பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்று அப்படின்னு இந்த இடத்துல சொல்லி கொடுக்குறாரு. அப்படிப்பட்ட ஒரு ஸ்லோகம் இது. அந்த ஜீவாத்மா, அந்த ஆத்மாவாக இருக்கக்கூடியது ஒவ்வொரு சரீரத்திலும் ஒவ்வொரு க்ஷேத்திரத்திலும் அது இருக்கு. சர்வக்ஷேத்ரேஷு பாரத. அப்போ எல்லா உயிரினங்களிலும் இருக்கக்கூடிய அந்த அம்சம் இருக்கிறதே, ஆத்மா அம்சம், அது இறைவன்தான் அப்படின்னு சொல்லிட்டாருங்க. அதனால மனிதன் இறைவன் ஆகிறான் அப்படிங்கிறதுக்கு இதுதான் காரணம், வேற வழியே இல்லை. உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவில் ஒரு ஐக்கியம் ஏற்படுகிறது. வெளியிலே இருக்கக்கூடிய இந்த தோல், அந்த உபாதியில் எவ்வளவோ பேதங்கள் இருக்கலாம், ஆனால் உபாதிகளுக்கு எல்லாம் உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவில் எந்த பேதமும் இல்லை. உதாரணம் சொல்லணும்னாக்க, ஒரு பெரிய சமுத்திரம் இருக்கிறது, அதில் எத்தனையோ அலைகள் வருகின்றன, பல அலைகள். ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு அலைன்னு வச்சுக்கலாம். ஆயிரக்கணக்கான அலைகள் வருகின்றன ஒவ்வொரு நிமிஷமும். அப்போ ஆயிரக்கணக்கான மனிதர்கள்னு வச்சுக்கலாம். ஒரு அலை இன்னொரு அலையை விட வேறுபட்டது. ஏன்னா ஒன்று பெருசாக இருக்கலாம், ஒன்று சின்னதாக இருக்கலாம், ஒன்று கரை வரலும் வந்திருக்கலாம், இன்னொன்று கரைக்கே வராமல் இருக்கலாம், ஒன்று மேலே இது கடலின் மேல் மட்டத்தில் இருக்கலாம், இல்லாவிட்டால் இன்னொரு அலை கடலின் கீழ் மட்டத்தில் இருக்கலாம். இப்படி பல விதங்களில் பலவிதமான அலைகள் இருக்கலாம். அதனால அலைகளின் உருவங்களிலோ அதற்கு எந்த பேர் வேணாலும் இருக்கலாம். சுனாமின்னு ஒரு பேர் இருந்தது, அப்படி பலவிதமான பேர்கள் கொடுத்து கொள்ளலாம், எத்தனையோ விதத்தில் சொல்லலாம். உருவங்களிலும் பெயர்களிலும் இருக்கக்கூடிய அந்த அலைகள் ஒன்றுக்கொன்று வேறுபட்டதாக தோன்றலாம். இதில் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அந்த அலைகள் எல்லாம் ஜீவன்களுக்கு சமமானவர்கள். வெளியே இருக்கக்கூடிய உடல் விஷயத்தில் எல்லோரும் வேறுபட்டவர்களாக இருக்கலாம். ஆனால் அந்த அலைகள் இருக்கின்றதே, அந்த அலைகள் எல்லாவற்றிற்கும் எது அடிப்படை அப்படின்னு பார்த்தாக்க தண்ணீர் தான் அடிப்படை. அலைகளை தண்ணீர் என்ற கோணத்திலே பார்த்தால் எல்லா அலைகளும் ஒன்று. அலைகளை அந்த நாமரூபங்களின் வடிவத்திலே பார்த்தால் ஒவ்வொன்றும் வெவ்வேறு. எந்த கோணத்தில் நாம் பார்க்கிறோம் அதுதான். சமுத்திரம் இருந்தது, சமுத்திரம் தான் பரமாத்மாவிற்கு சமமானது. அந்த சமுத்திரம் நம்ம ஒரு பேர் வச்சிருக்கோம், அதுக்கும் இது அடிப்படை, அந்த தண்ணீர் தான் அடிப்படை. பிரம்மம், சமுத்திரம்ங்கிறது ஈஸ்வரனுக்கு சமமானது. ஈஸ்வரனுக்கும் இரண்டு தன்மைகள், ஒன்று பரா பிரகிருதி அபரா பிரகிருத்தின்னு பார்த்தோம். அப்போ இந்த சமுத்திரத்திற்கு அதுக்கும் சமுத்திரம்னு ஒரு உருவம் வந்து விட்டது, அதற்கு ஒரு பெயரும் வைத்து விட்டார்கள். அதற்கு எது அடிப்படை அப்படின்னா அதற்கும் தண்ணீர் அடிப்படை. தண்ணீர் என்பது சமுத்திரத்திற்கும் ஈஸ்வரனுக்கு எப்படி பிரம்மமே அடிப்படையாக இருக்கிறதோ அது போன்று தண்ணீர் சமுத்திரத்திற்கு அடிப்படையாக இருக்கிறது. ஆத்மா எப்படி ஒவ்வொரு ஜீவனுக்கும் அடிப்படையாக இருக்கிறதோ அதே போன்று தண்ணீர் ஒவ்வொரு அலைக்கும் அடிப்படையாக இருக்கிறது. சமுத்திரத்திற்கும் தண்ணீர் அடிப்படை, அலைகளுக்கும் தண்ணீர் அடிப்படை. தண்ணீர் என்ற விஷயத்திலே அந்த எந்த அலைகளுக்கும் வேறுபாடு இல்லை, அலைகளுக்கு இடையே வேறுபாடும் கிடையாது. அலைகளின் தண்ணீருக்கும் சமுத்திரத்தின் தண்ணீருக்கும் எந்த வேறுபாடும் கிடையாது. அப்போ சமுத்திரம் அலை என்ற ஒரு பெயர் வருவதற்கு கூட ஒரு இது இல்லை, வெறும் இந்த தண்ணீருங்கிற அடிப்படையில் பார்க்கும்போது. அதுபோல ஜீவனுடைய நிலையும் இப்படிதான். உடலுடைய அந்த கோணத்தில், உடல் என்ற கோணத்தில், நாமரூபங்கள் என்ற கோணத்தில் ஒருவனை பார்த்தால் எவ்வளவோ வேறுபாடுகள் இருப்பது போன்று தோன்றுகிறது. ஆனால் உண்மையிலேயே அந்த ஆத்மாங்கிற ஒரு கோணத்திலிருந்து பார்த்தா ஜீவன்களிடையே எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது, ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் கூட எந்த வேறுபாடும் கிடையாது. அதுதான் உண்மையான மகா வாக்கியத்தோட தத்துவம். அதை இந்த இடத்துல சொல்றார். க்ஷேத்ரஜ்யம் சாப்பி மாம் வித்தி. க்ஷேத்ரஜ்யன் எது இருக்கிறதோ அந்த உபாதிகள் இல்லாத அந்த ஆத்மா நான் அப்படின்னு அவர் சொல்றார் கிருஷ்ணர். யதோக்த லக்ஷணம் க்ஷேத்ரஜ்யம் ச அபி மாம் பரமேஸ்வரம் வித்தி. பரமேஸ்வரனான நான், அதுதான் ஆத்மாவாக எதை நீ உன்னுள் சொல்லிக் கொண்டிருக்கிறாயோ அதுக்கும் எனக்கும் வித்தியாசம் கிடையாதுன்னு சொல்லிட்டார்.
தத்துவமசி உபதேசம் இங்கே முடிஞ்சது. அதனால தான் இந்த இடத்துல சொல்லியிருக்கிற அந்த க்ஷேத்திரஜனை பார்த்து அசம்சாரிணம் வித்தி அப்படிங்கிறார். அதற்கு அந்த ஞானம் ஏற்பட்டு விட்டது என்றால் அதற்கு பிறகு அவனுக்கு சம்சாரம் என்பது கிடையாது. சம்சாரி இல்லை, அவன் முக்தனாக ஆகிவிடுகிறான். அசம்சாரிணம் வித்தி ஜானீஹி. இந்த ஆத்மா எங்கே இருக்கிறது? எல்லா ஜீவன்களிலும் இருக்கிறது. சர்வக்ஷேத்ரேஷு அப்படின்னு சொல்லிட்டார். யஹ க்ஷேத்ரஜ்ஞா சர்வக்ஷேத்ரேஷு பிரம்மாதி ஸ்தம்பபரியந்த அநேக க்ஷேத்திர உபாதி பிரவிபக்தா அப்படிங்கிறார். இந்த க்ஷேத்திரஜன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, எத்தனையோ உயிரினங்கள் இருக்கு. பிரம்மாலிருந்து நான்முகன் ஆரம்பித்து இந்த கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன புழு பூச்சி வரை இருக்கக்கூடிய எத்தனையோ உயிரினங்கள் இருக்கின்றன. இந்த இந்த அந்த அத்தனை உயிரினங்களும் தங்களுடைய உடலை வைத்து கொண்டிருக்கின்றன. அந்த உடல்தான் உபாதி. உபாதின கூடுன்னு சொன்னோம். ஒவ்வொரு கூட்டிலும் அந்த பிரம்மன் அப்படிங்கிறது உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாங்கிறது இருந்து கொண்டிருக்கிறது. ஒரே ஆத்மா இந்த பல கூடுகளினால் பிளவுபட்டது போன்று தோன்றுகிறது. பிரம்மாதி ஸ்தம்பபரியந்த அநேக க்ஷேத்திர உபாதி பிரவிபக்தா அப்படிங்கிறார். ஆகாயம் இருக்கிறது, ஒரே ஆகாயம். ஒரு அப்பார்ட்மெண்ட் உள்ள போனால் தெரியும், எத்தனையோ வீடுகள் இருக்கு. 20 ஃப்ளோர்ஸ். ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் பார்த்தாக்க 10 வீடு. அப்போ 200 வீடுகள் இருக்கின்றன. இப்போ 200 வீடுகளிலும் ஆகாயம் இருக்கிறது. இருப்பது ஒரே ஆகாயம். பலவிதமான வீடுகள், பலவிதமான அப்பார்ட்மெண்ட்கள் ஒரே ஆகாயத்தை பிளவுபடுத்தியது போன்று காட்டுகிறது. அதுபோல பிரம்மா முதற்கொண்டு இந்த புழு பூச்சி வரை இருக்கக்கூடிய ஒவ்வொரு உடலும் அந்த க்ஷேத்திரஜன் என்று சொல்லப்பட்ட அந்த ஆத்மாவிற்கு உபாதியாக இருந்து கொண்டு பிரித்தது போன்று தோன்றுகிறது. அப்படிப்பட்ட அது பிரித்தது போன்று தோன்றுகிறதுன்னு அர்த்தம், உண்மையிலே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஆகாயம் பிளவுபட்டது போன்று தோன்றுகிறது. உண்மையிலேயே ஆகாயத்தை பிளக்க முடியுமா? என்ன, முடியாது. எப்போ முடியாதுன்னு தெரியும்? இந்த உபாதிகள்லாம் போன பிறகு தெரியும். அதுதான் இந்த இடத்துல சொல்கிறார், நிரஸ்த சர்வோபாதி பேதம் அப்படிங்கிறார். எந்த ஒரு உபாதியும் அந்த ஆத்மாவில் இருக்க முடியாது. இது இருப்பது போன்று தான் தோன்றுகிறது. அப்படிப்பட்ட உபாதிகள் எதுவும் இல்லாத அந்த க்ஷேத்திரஜனை பரமேஸ்வரன் அசம்சாரி என்று அறிந்து கொள் அப்படிங்கிறார். நிரஸ்த சர்வோபாதி பேதம் சதசதாதி சப்த பிரத்ய அகோச்சரம் வித்தி. இந்த ஆத்மாவை இருக்கிறதுன்னு சொல்ல முடியாதா, இல்லை என்றும் சொல்ல முடியாது. அதனால தான் இங்கே சொல்கிறார் அசதாதி சப்த பிரத்ய அகோச்சரம் அப்படிங்கிறார். ஆத்மா இருக்கிறது அப்படின்னு ஒரு நிரூபிக்க முடியுமான முடியாது. ஏன்னா அது பார்ப்பது, அதை யாராலும் காண முடியாது. அதை காண வேண்டும் என்றால் அது ஆப்ஜெக்டாக இருந்தால் காணலாம், எதிரே இருந்தால் காணலாம். ஆத்மா எதிரே இருக்கவே முடியாது, என்றைக்கும் அது சப்ஜெக்டாக இருக்கக்கூடியது. அப்படி சப்ஜெக்டாக இருப்பதனால் அதை பார்க்க முடியாது. அதனால் இருக்கிறதுன்னு சொல்லவே முடியாது. அப்போ இல்லைன்னு சொல்லிடலாமான்னு அதுவும் முடியாது. ஏனென்றால் அது இருப்பதனால்தான் மற்றவையெல்லாம் இருப்பதாக தெரிகிறது. கயிறு இருப்பதனால்தான் பாம்பு இருப்பதாக தெரிகிறது இல்லையா? அதுபோல அதனால அது இருக்கிறதுன்னு சொல்ல முடியாது, இல்லை என்றும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்டதானது அந்த ஆத்மா. இருக்கிறது இல்லைன்னு சொல்றதுக்கு ரிலேட்டிவ் டேர்ம்ஸ் ரெண்டுமே. எந்த பொருள் அந்த ரிலேட்டிவ் வேர்ல்டில் இருக்கிறதோ அதை தான் இருக்கிறது இல்லை என்று சொல்ல முடியும். ஆத்மாங்கிறது ஒருபோதும் இந்த ரிலேட்டிவ் வேர்ல்டுக்கு வந்ததே கிடையாது. அதனால சதசதாதி சப்த பிரத்ய அகோச்சரம் வித்தி இத்தியபிப்ராயா. ஸோ அதனால் க்ஷேத்திரஜம் சாப்பி மாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரத அப்படின்னு சொன்ன உடனேயே இந்த மகா வாக்கியத்தை சொல்லியிருக்கார். தத்துவமசின்னு சொல்லிட்டார். எந்த இது ஆத்மாவாக இருக்கிறதோ ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் அது பரமாத்மாவை விட வேறற்றது அப்படின்னு இங்கே சொல்லியிருக்கார். எந்த கோணத்திலிருந்து வேறற்றது அப்படிங்கிறது ரொம்ப ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும். இந்த மனிதனும் அந்த மனிதனும் வேறு அப்படின்னு ஒருவன் சொல்கிறோன்னாக்கே
உபாதிகளை வைத்துக்கொண்டு வேறானவர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நாமரூபத்தை வைத்துக்கொண்டு வேறானவர்கள்னு சொல்கிறோம். இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா டிரான்சாக்ஷன்ஸ்களும் இந்த நாமரூபத்தை வைத்து தான், ஒரு மனிதனுடைய உபாதியை பார்த்து தான் இந்த எல்லா செயல்களும் நடைபெறுகின்றன. ஒரு பேங்க்குக்கு போய் எனக்குள்ளும் ஆத்மா இருக்கிறார், அவருக்குள்ளும் ஆத்மா இருக்கிறார், அதனால் அவருடையதெல்லாம் என்னுடையது அப்படின்னு நம்ம கேட்கலான்னா முடியாது. பேங்க்கில் இருக்கிறவங்க சொல்லுவார்கள் நீ வேறு அவர் வேறு அப்படி. அவர்கள் கேட்பார் உன் பெயர் என்ன, அவர் பெயர் என்ன, இவர் சொல்வார் கோவிந்தன் பர், அவர் கோபால் பர். பெயரிலேயே வேறுபாடு இருக்கிறது, உருவம் வேறுபாடாக இருக்கிறது, இவர் வேறு அவர் வேறு, இரண்டு மனிதர்கள் அப்படின்னு சொல்லி பேங்க்லேருந்து எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் நடக்க முடியாது இவரால். அப்போ இந்த உலகம் இயங்குவதற்கு காரணமே இந்த நாமரூபங்கள் தான். ஆத்மா இந்த நாமரூபங்கள் எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டது. நாமரூபங்களாக இருக்கக்கூடிய இந்த உருவங்கள், பெயர்கள், இந்த கோணத்திலிருந்து நாம் இந்த உலகத்தை பார்த்தால் எவ்வளவோ வேறுபாடுகள் இருக்கவே செய்யும். அப்போ வேறுபாடுகள் அற்ற தன்மையை அடையணும்னா இந்த நாமரூபத்தை விட்டு வேறாக வர வேண்டும். நாமரூபங்கள் என்ற ஒரு டைமென்ஷன்ஸ் நமக்கு இருக்குது. அந்த டைமென்ஷனை விட்டுட்டு, அந்த அம்சத்தை விட்டுவிட்டு அதற்கு அப்பாற்பட்டு ஏதோ ஒரு அம்சம் நமக்குள்ளே இருக்குது, அதுதான் அந்த ஆத்மா அம்சம். அந்த டைமென்ஷனை பிடித்து கொள்ள வேண்டும். அதை பார்த்தால் அதற்கும் அந்த பரமாத்மாவிற்கும் எந்த ஒரு வேறுபாடும் இல்லை. அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்கிற க்ஷேத்ரஜ்யம் சாப்பி மாம் வித்தி. அந்த டைமென்ஷனை பிடித்து கொண்டால் எல்லோரிலும் அந்த இறைவன் இருப்பதை காணலாம். எனக்குள்ளே நான் அந்த பரமாத்மா அந்த டைமென்ஷனை கண்டுவிட்டேனே ஆனால் அதுவே எல்லா இடங்களிலும் தெரியும். எல்லா இடங்களிலும் நான் இறைவனை பார்ப்பேன். அந்த ஒரு நிலை, அது உயர்ந்த நிலை. க்ஷேத்ரஜ்யம் சாப்பி மாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரத. எல்லா உயிரினங்களிலும் அந்த ஆத்மா இருந்து கொண்டிருக்கிறது, ஒரே ஆத்மா இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்த ஞானம்தான் உயர்ந்த ஞானம் அப்படிங்கிறத அடுத்த லைனில் சொல்கிறார். க்ஷேத்ரக்ஷேத்ரஜ்ஞயோகோ ஞானம் யத் தத் ஞானம் மதம் மம அப்படிங்கிறார். க்ஷேத்திரனை பற்றிய ஞானமும் க்ஷேத்ரஜ்ஞனை பற்றிய இந்த ஞானமும், க்ஷேத்திரம்ங்கிறது இந்த பௌத்திகமாக இருக்கக்கூடியது, உபாதியாக இருக்கக்கூடியது, வெறும் நாமரூபங்களாக இருக்கக்கூடியது அப்படிங்கிற ஒரு டைமென்ஷன். அதுவும் அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த க்ஷேத்ரஜ்ஞன் ஒன்றாக இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு ஞானமும், இந்த இரண்டு பற்றிய ஞானம் யாருக்கு இருக்கிறதோ அதுதான் ஞானம் அப்படின்னு சொல்லிட்டார். க்ஷேத்ரக்ஷேத்ரஜ்ஞயோகோ ஞானம் யத் தத் ஞானம் மதம் மம அப்படிங்கிற. க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞ ஈஸ்வர யாதாத்மிய வத்திரேகேண ந ஞானகோச்சரம் அந்யத் அவசிஷ்டம் அஸ்தி. தஸ்மாத் க்ஷேத்ரக்ஷேத்ரஜ்ஞயோகோ ஞேயபூதயோகோ யத் ஞானம் க்ஷேத்ரக்ஷேத்ரஜ்ஞௌ ஏன ஞானேன விஷயீக்ரியேதே தத் ஞானம் சம்யக் ஞானம் இதி மதம் அபிப்ராயः மம ஈஸ்வரஸ்ய விஷ்ணோஹோ. என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்னுடைய மதம், என்னுடைய எண்ணம் என்ன அப்படின்னாக்க, யார் இந்த க்ஷேத்திரத்தையும் க்ஷேத்ரஜ்ஞனையும் பிரிந்து கொள்கிறார்களோ, அந்த க்ஷேத்ரஜ்ஞன்னா ஈஸ்வரன் என்று புரிந்து கொள்கிறார்களோ, அதுதான் யாத்தாத்மிய ஞானம்னு சொல்கிறார். அது உள்ளதை உள்ளபடி அறிந்து கொள்ளும் ஞானம் அப்படின்னு பெயர் அதற்கு. யாத்தாத்மிய ஞானம்னாக்க அந்த ஞானத்தை விட உள்ளதை, அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த பரமாத்மா ஞானம் ஒருவன் பெற்றுவிட்டானே ஆனால் அதைவிட உயர்ந்த ஞானம் வேறொன்றும் இல்லை. க்ஷேத்ரஜ்ஞ ஈஸ்வர யாத்தாத்மிய வத்திரேகேண ந ஞானகோச்சரம் அந்யத் அவசிஷ்டம் அஸ்தி அப்படிங்கிறார். இந்த ஞானத்தை விட அறிந்து கொள்ள வேண்டியதான ஞானம் வேறு ஒன்றும் இல்லை என்ற காரணத்தினால் யார் இந்த க்ஷேத்ரஜ்ஞனை அறிந்து கொள்கிறார்களோ அந்த ஞானம் இருக்கிறதே, அந்த ஞானம்தான் உயர்ந்த ஞானம் என்று எண்ணுகிறேன் அப்படிங்கிறார். இப்படியாக இந்த இரண்டாவது ஸ்லோகம் ஒரு முக்கியமான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் தான்
எல்லா ஆச்சாரியர்களும் வேறுபடுகிறார்கள். ஒவ்வொரு ஆச்சாரியரும் ஒவ்வொரு மாதிரி இதுக்கு பொருள் கூறுகிறார்கள். சங்கரரும் அதை எடுத்துட்டு பெருசாக அவருக்கு வந்த கேள்விகளை எல்லாம் எடுத்து வச்சு பூர்வபக்ஷி வந்ததெல்லாம் எடுத்து அவர் பதில் கொடுக்கிறார். ராமானுஜாச்சாரியரும் அதே போல் செய்கிறார், மத்வாச்சாரியரும் செய்கிறார். நம்ம இந்த அர்த்தத்தை மட்டும் பார்க்குறோம். இங்கே கீழே வரக்கூடிய ஒவ்வொருவர் சொல்லி என்ன செஞ்சு என்ன சண்டை போடுகிறார்கள் அதெல்லாம் நம்ம போக போகிறதில்லை. அதெல்லாம் ரொம்ப பெரியவர்களுக்கு உண்டானது. எல்லோரும் பெரியவர்கள், எல்லோரையும் நம்ம ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிறதுனால அதுக்குள்ளேயே நம்ம போகலை. நேராக நம்ம 3வது ஸ்லோகத்துக்கு போகிறோம். இப்போ இந்த இதில் பெரிய ஸ்லோகம், பெரிய தத்துவத்திலும் உயர்ந்த ஸ்லோகம், இந்த பாஷ்யத்திலும் மிக நீளமான ஒரு பாஷ்யம் எழுதியிருக்கிற இடம்னா இந்த ஸ்லோகத்துக்கு தான். 3வது ஸ்லோகமாக இருக்கிறது. தட்சேத்திரம் யச்சயா திருக்ஷ யத்விகாரி யதஷ்சயத் சச்சயோ யத் பிரபாவஷ்ச தத் சமாசேனமே ஸ்ருணு அப்படின்னு சொல்கிறார். இந்த ஷரீரம்னு ஆரம்பித்த இந்த அத்தியாயத்தை ஆரம்பித்த போதே சொன்னார் க்ஷேத்திரம் அப்படின்னு சொன்னார். ஷரீரம்தான் க்ஷேத்திரம் அப்படின்னு. அந்த க்ஷேத்திரம்ங்கிறது என்ன அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தில் விளக்க போகிறார். இதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய மற்ற ஸ்லோகங்களிலே விளக்க போகிறார். எதையெல்லாம் பற்றி சொல்ல போகிறார் அப்படின்னா, இந்த க்ஷேத்திரம் அப்படின்னா என்னங்கிறத சொல்ல போகிறார். க்ஷேத்திரஜன் அப்படின்னா என்னன்னு சொல்ல போகிறார். இது ரெண்டையும் இங்கே சொல்ல போகிறார். தத் க்ஷேத்திரம் யச்ச யாதிருக்ஷ யத்விகாரி யதஷ்சயத் சச்சயோ யத் பிரபாவஷ்ச தத் சமாசேன மே ஸ்ருணு. அர்ஜுனனை பார்த்து கிருஷ்ணர் சொல்கிறார், நான் இதை சொல்லிக் கொடுக்குறேன், சுருக்கமாக சொல்லிக் கொடுக்குறேன். எதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, க்ஷேத்திரம்னு சொன்னேனே அது என்னன்னு சொல்கிறேன், அது எப்படிப்பட்டதுங்கிறத சொல்கிறேன், அது எதனால் அது மாறிக்கொண்டே, க்ஷேத்திரம்னா இந்த சரீரத்தை சொன்னார் இல்லையா, சரீரம்ங்கிறது மாறிக்கொண்டே இருக்கு, எதனால எல்லாம் இது மாறிக்கொண்டே இருக்கிறதுங்கிறத நான் சொல்கிறேன், எதுலேருந்து எதனால் இந்த சரீரம்ங்கிறது உற்பத்தி ஆச்சு அதையும் நான் சொல்கிறேன். அது கூட சச்சயோயத் பிரபாவஷ்ச அப்படின்னு ச அப்படின்னு போட்டது அதையும் சொல்கிறேன் அப்படின்னு அர்த்தமாச்சு. அதையும்னா எதையும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த க்ஷேத்திரஜனாக ஒருவன் இருந்தானே அதையும் பற்றி நான் சொல்கிறேன். அவனுடைய அந்த க்ஷேத்திரஜனுடைய மகிமைகள் என்ன அதையும் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இத்தனை இது சொல்கிறார் இங்கே. இதம் ஷரீரம் இத்தியாதி ஸ்லோகோபதிஷ்டஸ்ய க்ஷேத்ராத்யாய அர்த்தஸ்ய சங்கிரஹ ஸ்லோகாயம் உபன்யஸ்யதே. இந்த க்ஷேத்திர அத்தியாயம்னு சொல்லப்பட்ட இந்த அத்தியாயத்துக்கு பின்னாடி விளக்க போகிற அத்தனை ஸ்லோகத்துக்கு ஒரு முன்னுரை மாதிரி ஒரு சின்ன ஒரு ஸ்லோகம் எழுதுகிறார். எதுக்காக அப்படின்னா, இந்த பெரிய நியூஸ் எல்லாம் சொல்கிறா இல்லையா, டிவியில் பார்த்தா நல்ல நியூஸ், நல்ல பெரிய விரிவான செய்திகள் இருக்குது. விரிவான செய்திகள் சொல்வதற்கு முன்னாடி முக்கிய செய்திகள் அப்படின்னு சொல்லி முன்னாடி ஒரு சின்னதாக சொல்லுவார்கள். அதை தான் பின்னாடி பெருசாக சொல்ல போகிறார்கள். கடைசியும் முடித்த உடனே கூட அந்த செய்திகளை சுருக்கமாக சின்னதாக சொல்லி முடிப்பார்கள். அது போன்று கிருஷ்ணர் இந்த இடத்துல சொல்கிறார். அதனால தான் அங்கே ஆச்சாரியர் எழுதுகிறார், வியாச்சிக்யாசித்தஸ்ய ஹி அர்த்தஸ்ய சங்கிரஹ உபன்யாசா நியாயஹா இதி. பெருசாக விளக்கமாக சொல்லக்கூடிய ஸ்லோகங்களுக்கு தாத்பரியங்களுக்கு முன்னுரையாக சங்கிரஹ உபன்யாசக, சங்கிரஹான ஒரு சுருக்கமாக சொல்வது, சுருக்கமாக சொல்லி இதை சொல்லப்போகிறேன்னு ஒரு முன்னுரை கொடுப்பது போன்று இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்தை சொல்லியிருக்கார். இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்றார் அப்படின்னாக்க, க்ஷேத்திரம்னா என்ன, க்ஷேத்திரஜ்யன்னா என்ன என்பதை நான் விளக்குகிறேன். க்ஷேத்திரமாக இருந்தது எப்படி தோன்றியதுங்கிறத சொல்கிறேன், அது எப்படிப்பட்டது, அதனுடைய தன்மைகள் என்னன்னு சொல்கிறேன், எதனால் அது மாறிக்கொண்டே இருக்கிறது, எதனால் அது உற்பத்தியாச்சு, இதெல்லாம் நான் சொல்கிறேன். க்ஷேத்திரஜன் என்பவன் யார் அதை பற்றியும் சொல்கிறேன், அவருடைய மகிமைகள் என்ன இதையும் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் இங்கே. அந்த க்ஷேத்திரம் க்ஷேத்திரஜன் இந்த விபாகம் இருக்கே, இது சாதாரணது இல்லை, இது மிக மிக முக்கியமானது. அதனால அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் சொல்லி கொடுக்கும்போது சொல்கிறார் கிருஷ்ணர், நான் இதெல்லாம் சொல்ல போகிறேன், கவனமாக கேள் அப்படின்னு சொல்கிறார். கவனமாக கேள்னு சொல்கிறதோடு இல்லை,
இதை நான் மட்டும் சொல்லலை, பெரிய பெரிய மகரிஷிகள்லாம் இந்த ஆத்ம அனாத்ம விவேகத்தை பற்றி நல்லா சொல்லியிருக்கிறார்கள். அதை பற்றி சொல்கிறேன் கேள். யாரெல்லாம் விளக்கி சொல்லியிருக்கிறார்கள்? ரிஷிபிகி பகுதா கீதம், ரிஷிகள் எல்லோரும் இதை பற்றி பேசியிருக்கிறார்கள். சந்தோபிர் விவிதை பிரதக், சந்தஸ்னக்கு வேதங்கள், எல்லா வேதங்களும் இந்த ஆத்ம அனாத்ம விவேகத்தை பற்றி பேசியிருக்கின்றன. பிரம்மசூத்திர பதைஷ்சைவ, பிரம்மசூத்திரங்கள்லாம் பேசியிருக்கு. பிரம்மசூத்திரங்கிறது வியாசர் செய்த பிரம்மசூத்திரமாகவே இருக்கலாம், அல்லது பிரம்மத்தை குறிக்கக்கூடிய பல வேதத்தின் பாகங்களாக கூட இருக்கலாம். உபனிஷத்திற்கும் பிரம்மசூத்திரம்னே பேர். பிரம்மத்தை பற்றி பேசுவதெல்லாம் பிரம்மசூத்திரம். பிரம்மசூத்திர பதைஷ்சைவ ஹேத்துமத்பிகி வினிஷ்சிதைகி, அந்த உபனிஷதங்கள்லாம் அந்த பிரம்மத்தை பற்றி பல விளக்கங்களுடன் பல யுக்திகளை கொடுத்து தீர்க்கமாக நிச்சயமாக பேசுகின்றன. அதனால் இந்த ஆத்ம அனாத்ம விவேகம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை நான் மட்டும் சொல்லாமல் இந்த ரிஷிகள் எல்லோரும் சொல்லியிருக்கிறார்கள், கவனமாக கேள் அப்படின்னு சொல்றார். யத் நிர்திஷ்டம் இதம் ஷரீரம் இதி தத் சப்தேன பராமர்ஷதி. இந்த ஸ்லோகத்தில் தற்ஷேத்திரம் அப்படின்னு ஆரம்பிச்சார். அந்த முதல் ஸ்லோகத்தில் இதம் ஷரீரம்னு இருந்தது இல்லையா, இது ஷரீரம் என்று சொன்னார் இல்லையா, இந்த ஷரீரம் அப்படின்னு. இந்த ஷரீரம்ங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தில் அந்த ஷரீரம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கார். யச்ச இதம் நிர்திஷ்டம் க்ஷேத்திரம் தத்து யாத்ருக், அந்த க்ஷேத்திரம்னு எதை சொன்னோமோ அது எப்படிப்பட்டது, யாத்ருக்குன்னு எப்படிப்பட்டது. யாதிருஷம் ஸ்வகீயைஹி தர்மைஹி, இதோடைய தர்மம் என்ன, தர்மம்னா இது இதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, இது எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். யத்விகாரி யஹா விகாரி அஸ்ய தத் யத்விகாரி, இந்த க்ஷேத்திரம்ங்கிற இந்த ஷரீரம் எதனால் இது மாறிக்கொண்டே விகாரமடைந்து கொண்டிருக்கிறது அதை பற்றி நான் சொல்கிறேன். யதஷ்சயத்து, எதிலிருந்து இந்த சரீரம் தோன்றியது, யஸ்மாத் இதம் ஷரீரம், அதையும் சொல்கிறேன். அதாவது இந்த காரியமான இந்த உடல் எதிலிருந்தோ தோன்றி இருக்கிறது, எதிலிருந்தோ காரியம் உற்பத்தியதே யஸ்மாத், எதிலிருந்து இந்த காரியமான இந்த ஷரீரம் தோன்றியது அதை பற்றியும் சொல்கிறேன். அதையெல்லாம் தெரிந்து கொள் அப்படின்னு சொல்றார். சச்சையோ யத்து, அந்த க்ஷேத்திரஜன்னு சொல்லப்பட்டது எது இருக்கிறதோ அதை பற்றியும் நான் சொல்கிறேன். யத் பிரபாவஷ்ச, அதனுடைய பிரபாவங்கள் மகிமைகளை பற்றி சொல்கிறேன். அந்த ஆத்மா நிருபாதிக்கமாக இருக்கக்கூடியது, உபாதியாக இருக்கக்கூடியது. இதம் ஷரீரம்னு சொல்லியாச்சு, ஷரீரம் உபாதி, உபாதி இல்லாமல் இருக்கக்கூடியது ஆத்மா, நிருபாதிக்கமாக இருக்கக்கூடியது. அது அந்த நிருபாதிக்கமாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மா உபாதியை பெற்றுக்கொண்டால் அது அதனுடைய பிரபாவங்கள், அதனுடைய மகிமையை என்ன இருக்கின்றது அப்படின்னு சொல்கிறேன். ஏ பிரபாவாக உபாதிகிருத்தாக சக்தியாக யஸ்ய அப்படின்னு சொல்கிறார். இந்த உபாதிகளின் மூலமாக என்னென்ன சக்திகள் அதற்கு தோன்றியிருக்கின்றன அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக் கொடுக்கிறேன். தத் க்ஷேத்திரக்ஷேத்திரஜ்யோகோ யாத்தாத்யம் யதா விசேஷித்தம் சமாசேன சங்கேபேன, இந்த க்ஷேத்திரன் பற்றியும் க்ஷேத்திரஜன் பற்றியும் அதனுடைய உண்மைத்தன்மையை, யாத்தாத்மியம்னா உண்மைத்தன்மை, உள்ளது உள்ளபடின்னு சொன்னோம் இல்லையா, அதுதான் யாத்தாத்மியம்னு பெயர். அப்படி உள்ளது அதனுடைய அது எப்படிப்பட்டது என்பதை அப்படியே சொல்லிக் கொடுக்கிறேன். யதா விசேஷம் யதா விசேஷித்தம், அதற்கு என்னென்ன தன்மைகள் இருக்கின்றனவோ அந்த தன்மைகளை அப்படியே சொல்கிறேன். சமாசேன சங்கேபேன, ஒரு சுருக்கமாக சொல்கிறேன். மே மம வாக்கியதா ஸ்ருணு, அதை சொல்கிறேன், நீ கேள், என்னிடமிருந்து கேட்டுக்கொள். ஸ்ருத்வா அவதாரய அப்படின்னு சொல்றார். தத் க்ஷேத்திர க்ஷேத்திரஜ்யோகோ யாத்தாத்யம் விவக்ஷிதம் ஸ்தௌதி ஸ்ரோத்ரு புத்தி பிரரோச்சனார்த்தம். கேட்கின்றவன் அர்ஜுனன், அவனுக்கு இந்த ஞானத்தை பற்றி கொஞ்சம் உயர்த்தி சொல்லணும். சொன்னாதான்
இதில் ஏதோ நல்லது இருக்குது அப்படின்னு சொல்லி அதில் மனசை கொடுத்து கேட்பான். அதனால க்ஷேத்திரக்ஷேத்ரஜ்யோகோ யாத்தாத்மிய ஞானம் விவக்ஷிதம் யாத்தாத்மியம் ஸ்தௌதி. எந்த இந்த க்ஷேத்திரத்தை பற்றியும் க்ஷேத்திரஜனை பற்றியும் இருக்கக்கூடிய உண்மைகள் எதுனெல்லாம் சொல்ல போகிறாரோ அந்த உண்மைகளை இந்த 4வது ஸ்லோகத்திலே துதி பண்ணுகிறார். ஸ்தௌதி அப்படிங்கிறார், உயர்த்தி பேசப் போகிறார். எதற்காக? ஸ்ரோத்ரு புத்தி பிரரோச்சனார்த்தம். அதை கேட்கின்ற அந்த அர்ஜுனனை அவனுடைய புத்தியை தூண்டுவதற்காக. ரிஷிபிர் பகுதா கீதம் சந்தோபிர் விவிதை பிருத்தக் பிரம்மசூத்திரபதைச்சைவ ஹேத்முத்பிர் வினிஷ்சிதைஹி. ரிஷிபிஹி, பெரிய பெரிய ரிஷிகள்லாம் இந்த ஆத்மாவை பற்றி பேசியிருக்கிறார்கள். எந்தெந்த ரிஷிகள் அப்படின்னா வசிஷ்டாதிபிகி, வசிஷ்டர் முதற்கொண்டு பல ரிஷிகளும் இந்த ஆத்மா அனாத்ம விவேகத்தை பற்றி பேசியிருக்கிறார்கள். பகுதா கீதம், பலவிதமாக பேசியிருக்கிறார்கள், பல நிலைகளிலும் பேசியிருக்கிறார்கள். சந்தோபிகி, சந்தஸ்னாக்க வேதங்கள், சந்தாம்சி ரிகாதீனி, ரிக் முதலிய வேதங்கள் எல்லாம், ரிக் யஜுஸ் சாம அதர்வ வேதங்கள் எல்லாம் மற்றும் மற்ற சாஸ்திரங்கள் எல்லாம் இந்த ஆத்மனாத்மாவை பற்றி பேசியிருக்கின்றன. விவிதைகி, பலவிதமாக பேசியிருக்கின்றன. பிருத்தக் விவேகதா கீதம், நன்றாக பிரித்து ஆத்மாவையும் அனாத்மாவையும் விவேகபுரஸ்ஸரம் விவேகத்தை முன்னிட்டு பிரித்து காட்டுகின்றன. அது மட்டும் இல்லை, பிரம்மசூத்திர பதைச்சைவ பிரம்மணகா சூச்சகானி வாக்கியானி பிரம்மசூத்திராணி. பிரம்மசூத்திரம் என்ன அப்படின்னாக்க பிரம்மத்தை குறிப்பிடுகின்ற வாக்கியங்களுக்கு பிரம்மசூத்திரம் என்று பெயர். அந்த பிரம்மசூத்திரங்களினால் அடையப்படுவது எதுவோ அதற்கு பேர் பிரம்மசூத்திர பதஹா அப்படின்னு பேர். பிரம்மசூத்திரத்தினால் எது அடையப்படுகிறது அப்படின்னா பிரம்மத்தை பற்றிய ஞானம். அந்த ஞானம் பிரம்மஞானம் அடையப்படுகிறது. பிரம்மஞானத்தை பெறுகிறான், அதனால் பிரம்மத்தையே ஒருவன் அடைகிறான். அதனால் இதற்கு பேர் பிரம்மசூத்திர பதம்னே பெயர். அது அப்படிப்பட்ட பிரம்மசூத்திர பதத்தினால் ஒருவன் எதை, அந்த பிரம்மசூத்திர பதங்களும் கூட இந்த விவேகத்தை பற்றி பேசுகின்றன. அது ஒரு உதாரணம் சொல்கிறார். எந்த பிரம்மசூத்திரம் அப்படின்னு சொல்லும்போது பிருஹதாரண்யக உபனிஷத்துலேருந்து ஒரு வாக்கியம் எடுத்து சொல்கிறார். ஆத்மா இத்யேவ உபாசீத அப்படிங்கிறார். இருப்பதெல்லாம் ஆத்மா என்று அறிந்து கொள் அப்படின்னு அர்த்தமாச்சு. இருப்பதெல்லாம் ஆத்மா, ஆத்மாவை தவிர வேறு எதுவும் இல்லை அப்படின்னா எல்லா இடங்களிலும் நீக்கமர ஆத்மா இருக்கிறது அப்படின்னு அர்த்தமாச்சு. அப்படிப்பட்ட அந்த பிரம்மசூத்திர பதைகி ஆத்மா ஞாயத்தே. அதுக்கு பலவிதமான யுக்திகளை எல்லாம் கூறி, இதுக்கு யாரோ ஒருவர் ஏதோ சொல்லிவிட்டார் அப்படின்னாக்க அது சரியா தவறாங்கிறது எப்படி தெரியும் அப்படின்னா அதை நம்ம சரிபார்க்க வேண்டும், பகுத்தறிந்து அறிய வேண்டும். அதுக்கு யுக்திகளை பயன்படுத்தி அறிய வேண்டும். இந்த பிரம்மசூத்திரங்கள் எல்லாம் அப்படி பிரம்மத்தை யுக்தி புரஸ்ஸரமாக ஆத்மாவையும் அனாத்மாவையும் பிரித்து காட்டி ஒரு நிச்சயம் செய்கிறதாம். அப்படி செய்வதன் மூலம் காட்டுகிறது. ஹேத்து மத்பிகி வினிஷ்சிதைகி அப்படிங்கிறார். ஹேத்து அப்படின்னா காரணம்னு அர்த்தம். காரணத்தை சொல்லி இந்த காரணத்தினால் ஆத்மா வேறு அனாத்மா வேறு அப்படின்னு பிரித்து காட்டுகிறது. அதனால ஹேத்து மத்பிகி வினிஷ்சிதைகி அப்படி நிச்சயம் பண்ணி காட்டுறது. நிச்சித்த பிரத்யய உத்பாதகைகி அப்படிங்கிறது. அந்த ஆத்மா வேறு அனாத்மா வேறு என்ற ஒரு நமக்குள்ளே ஒரு தீர்மானத்தை உற்பத்தி செய்து காட்டுகிறது அவையெல்லாம். அப்படி உயர்ந்த பிரம்மசூத்திர பதங்கள் எல்லாம் ஆத்மாவை பிரித்து காட்டுகின்றன. ருகாதி வேதங்கள் காட்டுகின்றன. பலவிதமான ரிஷிகள் பேசியிருக்கிறார்கள். அந்த க்ஷேத்திரஜ்ய ஞானத்தையும் க்ஷேத்திரத்தை பற்றியும் அனாத்மா பற்றியும் ஆத்மா பற்றியும் இவை இரண்டும் வெவ்வேறு என்று காட்டியிருக்கிறார்கள். எதனால் வேறு, எவையெல்லாம் ஆத்மாவை சேர்ந்தவை, எவையெல்லாம் அனாத்மாவை சேர்ந்தவை, இதையெல்லாம் நான் உனக்கு சுருக்கமாக சொல்லி காட்டுகிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கார். அது பெரிய ஒரு லிஸ்ட்டு கொடுக்க போகிறார். இதில் இருக்கக்கூடியவை எல்லாம் நம்ம அடுத்த 5 மற்றும் 6வது ஸ்லோகங்களிலே இந்த க்ஷேத்திரம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத சொல்ல போகிறார். எதெல்லாம் இந்த க்ஷேத்திரம்ங்கிற கேட்டகரியில் வரப்போகிறது, உபாதி கேட்டகரியில் வரப்போகிறது, எதெல்லாம் அனாத்மா என்ற கேட்டகரியில் வரப்போகிறது,
அதெல்லாம் சொல்கிறார். மகாபூதானி அகங்காரோ புத்திஹி அவ்யக்தமேவச்ச இந்திரியாணி தசைக்கஞ்ச பஞ்சச்சேந்திரிய கோச்சராக இச்சா துவேஷ சுகம் துக்கம் சங்காத்தேதனா திருதி ஏதத் க்ஷேத்திரம், இதுதான் க்ஷேத்திரம், சமாசேன சவிகாரம் தாகிருத்தம் அப்படின்னு சொல்ல போகிறார். க்ஷேத்திரனை பற்றி சொல்லிவிட்டு அதன் பிறகு க்ஷேத்திரஜனை பற்றி சொல்லணும். க்ஷேத்திரஜனை அடைவதற்கு காரணமாக இருப்பது ஞானம். ஞானம் இல்லாமல் அந்த க்ஷேத்திரஜனை விபாகம் பண்ணி பிரித்தறிந்து விட முடியாது. அந்த ஞானத்திற்கு சாதனமாக இருக்கக்கூடியவற்றையும் பின்னாடி சொல்ல போகிறார். அமானித்வம் அதம்பித்வம் அஹிம்சா க்ஷாந்திரார்ஜவம் 7வது ஸ்லோகத்துலேருந்து சொல்ல போகிறார். இப்போ 5வது ஸ்லோகம்லேருந்து அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.